Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date nut bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842272250. சாணக்கியர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திருச்சியில் இன்று முதல் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய பிரச்சாரம் ரசிகர்களோட அளவு கடந்த கூட்டத்தால் பிற்பகல் 2 மணிக்கு மேலே தாண்டி இருக்கிறது. இது குறித்து நம்மிடம் விவாதிக்க நமது தலைமை செய்தி ஆசிரியர் திரு ரங்கராஜ் பாண்டியர்கள் நம்மிடம் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். பார்த்திங்கன்னா விஜயோடைய முதல் பிரச்சாரம் இப்போது திமுக அரசு பர்மிஷன், தமிழ்நாடு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கல ரோட் ஷோவுக்கு. ஆனால் காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது பிற்பகல் 2 மணிக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட விஜய் ஒரு ரோட் ஷோவே நடத்திட்டாரா? அவர் ரோட் ஷோ நடத்தினாருன்னு சொல்ல முடியாது, ரோட் ஷோ ஆயிடுச்சின்னு சொல்லலாம். ரசிகர்களுடைய அந்த கூட்டத்தினால, ரசிகர்களோட என்ன சொல்லாமல் அந்த தொண்டர்கள்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ரசிகர்கள்னு சொன்னால் எங்களை என்ன நினச்சிருக்கப்பாங்க. ஸோ ரசிகர்களாக இருந்து கன்வெர்ட் ஆகியிருக்கக்கூடிய தொண்டர்கள் பெரும் கூட்டம் நம்ம நோ டவுட். பட் அந்த ரோட் ஷோ அவர் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அவர் நாளடைவில் அதை செய்வார்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அரியலூர் கூட்டத்துக்காக தயாராகிட்டுருக்கார். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோட் ஷோ காணும். அப்போ எங்கே போகுதுன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ அவர்களால் அந்த ரோட் ஷோவை தவிர்த்திருக்க முடியும். முன்னாடி ஒரு 3 கார் அவங்களுடைய காரே போச்சு. போலீஸ்காரங்க நிறைய ரெக்வஸ்ட் பண்ணாங்க. அவங்க அந்த காருக்கு முன்னாடி ஜானவாசம் மாப்பிள்ளை அழைப்புலாம் சொல்லுவாங்கல்ல கல்யாண வீடுகளில், அந்த மாதிரி முன்னாடி ஒரு 3 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி தான் 2 கார் வருது, அதுக்கு பின்னாடி தான் அந்த பஸ் வருது. ஸோ இவர்களே நிப்பாட்டி அதை தடுத்து போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அரசியல் போவாங்க. நீங்கள் வேகமாக கிளம்பிடும்போது 2 நிமிஷத்துக்கு அந்த விஷயம் ஐயோ கிளம்பிட்டாரா அப்படிங்கிறது இருக்கும். பட் அதை கிராஸ் பண்ணி போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியாக இருந்துருவாங்க. பட் ரொம்ப வீம்புக்குன்னே வேணும்னே ரொம்ப ஸ்லோவாக பர்பஸ்ஃபுல்லாக பண்ண மாதிரி தெரிஞ்சது. அதனால் திருச்சி மக்கள்கிட்ட இது பிரம்மாண்ட கூட்டம் அப்படின்னு காட்டுமா அல்லது பெரிய தொந்தரவு அப்படின்னு காட்டுமாங்கிற பார்க்கணும். நம்ம பார்க்குறோம் சென்னை உள்பட பல இடங்களில் நகர்ப்புறத்துக்குள்ளே நம்ம இதெல்லாம் அனுமதிக்கிறது கிடையாது. பேரணி நடத்த அனுமதிக்க முடியாது, பொதுக்கூட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது. அது எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. எல்லாமே வெளியே தான் கொண்டு போனாங்க. அப்போ திருச்சியுமே அது மாதிரியான ஒரு பெரிய விஷயம். மரக்கடையெல்லாம் ரொம்ப ஒரு டென்ஸான ஒரு பகுதி. அந்த இடத்துல பிரச்சாரம் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இன்றைக்குமே நம்ம பார்க்குறோம் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இது பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இப்போ அவருடைய வாகனம் போகும்போது இந்த மாதிரி ஊர்வலம் போகலாம்ல தாராளமாக. அது என்ன பிரச்சனை? ஏடிமிகள் அவ்வளோ தொண்டர்கள் கிடையாதா? கட்டாயம் போவாங்களே. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பாட்டுக்கு போகிற வரைக்கும் சல்லுன்னு நகர்ந்துடணும். அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், அங்கே கூட்டம் இருக்கும். அதனால் ஒன்று இந்த இடத்துல கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ எங்கள் ஊரில் தேரடி வீதியில்னு சொல்லி ஆர்கனைஸ் பண்ணுவோம். அது இடம் தேரடி முன்னாடியே இருக்கும். அந்த மாதிரி வடக்கு முக்குன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரி இங்கே பண்ணுறதுன்னு நம்ம இங்கே பார்க்குற வள்ளூர் கோட்டம் இருக்குது, சேப்பாக்கம் இருக்குது, எங்கெங்கே கூட்டம் நடத்தலாம்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல மட்டும் இவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சரியாக இருக்கும். இவங்க அந்த ரோட் ஷோ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி அவங்க வழிநடுக்கு அந்த மாதிரி ஏற்பாடு பண்ண தவிர்த்துருக்கலாம். அது கட்டாயமாக மரக்கடை பகுதியிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரத்துக்கு கரண்ட் கிடையாது. ஏன்னா நம்ம மக்கள் எல்லா பக்கமும் ஏறிட்டான். ஒரு கரண்ட் கம்மன் பார்க்கல, மரம்னு பார்க்கல, இதுன்னு பார்க்கல, எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு எல்லாத்தையும் ஏறிட்டாரு. ஏதாவது ஒன்று நடக்க ஒன்று ஆச்சுன்னா அது ஒரு இர்ரிப்பரபிள் லாஸாக இருந்திருக்கும். அதனால் கவர்மெண்ட் ஒரு முன்னெச்சரிக்கையாக பவரை கட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ இவங்க அந்த வழிநடுக்கு ஏர்போர்ட்லேருந்து இங்கே வர்ற வரைக்கும் கடகடன் வந்துருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை கிடையாது. நம்ம பார்த்தா மதுரை மாநாட்டுக்கு இந்த மாதிரியான டிராஃபிக் வரல, சென்னை மாநாட்டுக்கு விழுப்புரம் மாநாட்டுக்கு இந்த மாதிரி டிராஃபிக் வரல, கோயம்புத்தூர்லேருந்து போகும்போது இந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அவங்க பர்பஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு நம்ம ரோட் ஷோ ஒன்று பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தியை கொண்டு வரும்னு நினைக்கிறேன். பெரிய அசௌகரியத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரோட் ஷோவை தவிர்த்துக்கலாம். கூட்டம் பிரமாணமான கூட்டம், அதில் நோ டவுட். நம்ம கூட்டத்தை பற்றி நமக்கு செகண்ட் தாட்டே கிடையாது. அதிமுக உட்பட எல்லா கட்சிக்குமே கூட்டம் வரும். திமுக வரும், பாஜக வரும், பாமக வரும், எல்லா கட்சியுமே கூட்டம் வரும். ஆனால் இந்த கூட்டம் காசு கொடுக்காம ஆர்கனைஸ் பண்ணாமல் தானாக வந்த கூட்டங்களில் மாட்டுக்கிறதுல. பட் அதை மரக்கடையில் நடத்துகிற கூட்டத்தில் கூட்டியிருந்திருக்கலாம். அங்கே ஏர்போர்ட்டில் நீங்கள் வரும்போது அவங்க அந்த கூட்டத்தை தவிர்த்துருக்கலாம். அது திரு விஜய் அவருடைய ஆதரவாளர்கள் அல்லது அவங்க அது ஏதோ ஒரு மேனேஜிங் பர்பஸ்ஃபுல்லாக அந்த கூட்டத்தை ரோட் ஷோ மாதிரி கன்வெர்ட் பண்ணணுன்ட்டு. இப்போ நீங்கள் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா 4 பேர் பார்ப்பாங்க, இதான் பார்க்கணும். சல் கிளம்பிட்டானா அந்த வண்டி போச்சு பற்றி அதான் விஜய் வண்டி நிப்பாட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அவங்க இதை பர்பஸ்ஃபுல்லி ஸ்லோவாக பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரோட் ஷோ அனுமதி இல்லாமல் போயிட்டாலும் பரவாயில்ல, நம்ம பண்ணிடணும். நமக்கு ஒரு ஹைப்பு கொடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சினிமாவுக்கு முன்னாடி ட்ரெய்லர் கொடுக்குறாங்க. என்னது அந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோக்கு முன்னாடியே இவங்க ட்ரெய்லர் கொடுக்குறாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு கட் அப்படின்னு கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டு லுக்குன்னு கொடுக்குறாங்க, இது மாதிரி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறக்காக பண்ணாங்களா, ஒரு எதிர்பார்ப்பு வரட்டும், ஒரு ஆன்டிசிபேட் வரட்டுங்கிறதுக்காக பண்ணாங்களான்னு தெரியல. தவிர்த்துருக்கலாம்ங்கிறது என்னுடைய எண்ணம். அடுத்த சனிக்கிழமை பண்ணும்போது தவிர்ப்பார் நான் நினைக்கிறேன். எஸ் சார். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசும்போது அண்ணா அவர்கள்
அண்ணா அவர்கள் போட்டியிட விரும்பிய இடம், எம்ஜிஆர் அவர்கள் போட்டியிட்ட இடம், முதல் மாநாடு நடத்திய இடம், பெரியார் வாழ்ந்த இடம், இதெல்லாம் சொல்கிறாரு. திருச்சி எங்களுக்கு திருப்பு முனையாக அமையும், திருச்சியில் ஆரம்பித்தாலே திருப்பு முனையாக அமையும் அப்படிங்கிறத சொல்கிறார். அது வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா வழக்கமாக தீக்கு தீ வருது அப்படிங்கிறக்கா சொல்லுவாங்க. திருநெல்வேலியில் திருப்புமுனை மாநாடுன்னு டிஎம்கேல ஒருக்கு போட்டாங்க. அப்போ தான் வந்து ஸ்டாலினை வந்து துணை முதலமைச்சராக்க போகிறாங்க, இல்லாட்டி கட்சியில் வந்து ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு இளைஞரணி மாநாடு நடத்துனாங்க. அப்போ வந்து திருநெல்வேலியில் திருப்புமுனை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த திருநெல்வேலி திருச்சின்னா திருப்புமுனை அப்படிங்கிறது கொஞ்சம் காயினேஜாக ஈஸியாக இருக்குது. அதுக்காக சொல்லிக்கிட்ட விஷயம் தான், அண்ணா அவர்கள் வந்து தேர்தலில் போட்டியிடலாமா அப்படிங்கிற தீர்மானத்தை திருச்சி மாநாட்டில் எடுத்தார். ஏன்னா திராவிடர் கழகம் திருச்சியில் தேர்தலில் போட்டியிடுறது இல்லை அப்படிங்கிற முடிவில் இருந்துச்சு. அதுலேருந்து வந்து இயக்கம் தான் திமுகங்கனால திமுக வந்து போட்டியிடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ எங்கே போட்டியிடலாமா அப்படிங்கிற கால் எடுத்த இடம், அது வந்து போட்டியிடுறதுக்கான தொகுதி தேர்ந்தெடுத்தோம்ல, தேர்தலில் போட்டியிடலாமா, தேர்தல் அரசியலில் பங்கெடுக்கலாமா வேண்டாமாங்கிற கால் எடுத்த இடம் வந்து அண்ணாக்காங்க. அதே மாதிரி எம்ஜிஆருமே வந்து அங்கே தான் மாநாட்டத்தினால அண்ணா எம்ஜிஆர் இவங்களுக்குலாம் திருப்பணி கொடுத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்குறோம் ஏடிஎம்கேவுடைய ஓட்டை எப்படியாவது எடுக்கணும்னு திரு விஜய் பார்க்குறாரு. அப்போ வந்து டிஎம்கேயோட ஓட்டு ஓரளவுக்கு தான் நமக்கு வரும், ஃபுல்லாக வராது. நம்ம அதை ட்ரை பண்ணுறோம். நம்ம வந்து சிறுபான்மை மக்களில் கிறிஸ்தவரோட வாக்கு பெரும்பான்மையாகவும் இஸ்லாமியரோட வாக்கு கொஞ்சம் ஓரளவுக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாரு. அப்போ வந்து இந்த டிஎம்கேக்கான எதிர் ஓட்டு முதல்ல போய் சேரக்கூடிய இடம் ஏடிஎம்கேவாக இருக்கும். அப்போ தான் ஏடிஎம்கே தான் ஃபஸ்ட், டிஎம்கே ஆன்டி டிஎம்கே அது அப்படி தான் வந்து நிற்கும். அப்போ வந்து அந்த இடத்த நம்ம வந்து மாற்றணும் அப்படின்னு பார்க்குறக்க முதல்ல வந்து நினைச்சாரு, அண்ணாவை கொண்டாடுறாரு, எம்ஜிஆரை கொண்டாடுறாரு, ஜெயலலிதாவையும் கொண்டாடிடுவார். இன்னும் பின்னாடி நம்ம பார்ப்போம். நம்ம வந்து இந்த செய்வீர்களா சொன்னீர்களே செய்வீர்களாங்கிறது அப்படியே அவங்களுடைய பேட்டர்ன். ஸோ திருச்சி திருப்புமுனை, திருநெல்வேலி திருப்புமுனை, திருப்பூர் திருப்புமுனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து திருவாரூர் திருப்புமுனை, திருப்பெரும்புதூர் திருப்புமுனை அப்படின்னு சொல்லி எங்கெங்கெல்லாம் வந்து திருவரங்கம் திருப்புமுனை சொல்லி திருவருதா அவங்க சொல்லிக்கலாம். அவ்வளோதான். திருப்புமுனையாக வருதா வரலையா, யாருக்கா வருது என்னங்க நம்ம வந்து பொறுத்து வந்து பார்க்கணும். அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கொண்டாடுவது அதிமுக வாக்குகளை நம்ம வாங்க முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா டிஎம்கே பிடிக்கலன்னா ஏடிஎம்கே வாக்களிக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. டிஎம்கே பிடிக்கலன்னா நீங்கள் எங்கள்கிட்ட வாங்க பாஸ் அப்படிங்கிறக்கான ஒரு அட்டம்ப்டாக நம்ம புரிஞ்சுக்கலாம். எஸ் சார். இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்த சில நிமிடங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ வந்து அவர் பேசுகிறது யாருக்குமே கேட்கல. இது வந்து உங்கள் டீம் கேர்லெஸ்ஸாக தான் நினைக்கிறீங்களா, திட்டமிட்டு ஏதாவது? அதெல்லாம் இட் ஹேப்பன்ஸ் எவ்ரி டைம். அது வந்து எவ்வளோ பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் கூட நடந்திருக்கும். நமக்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த போதெல்லாம் நடந்திருக்கு, நான் பார்த்துருக்கேன். இப்போ நடக்கிறதுல நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரி கேர்ஃபுல்லாக பார்த்துருவாங்க. நரேந்திர மோடி அவர்களே வந்து குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது இந்த மாதிரி ஆடியோலாம் வந்தபோது வந்து எதிர்க்கட்சி சதி இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் ஃபன் பண்ணியிருக்கிறார். அவர் அந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். நம்ம போகிற கூட்டங்களில் நிறைய நடந்திருக்கு. அது இட் ஹேப்பன்ஸ் சம்டைம். இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா, லைவ் ஆடியன்ஸுக்கு கிடைக்கக்கூடியது வேறையும் சோஷியல் மீடியாவில் கிடைக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு வேறையாக ஆகிடுச்சு. இப்போ முதல்ல வந்து அவர் பேச ஆரம்பித்தோடனே நம்மளாம் இங்கே பார்த்துருப்போம், அங்கே லைவ் நம்ம கண்டிப்பாக அந்த லைவில் ரொம்ப கிளியரான ஆடியன்ஸ் கிடைச்சது. ஆனால் அங்கே ஆடியோ கிடைக்கல, யாருங்க நேரடியாக இருந்த ஆடியன்ஸுக்கு. அப்போ வந்து அது மைக்கை மாற்றுறார். அந்த மைக் வந்து கார்டு உள்ள மைக்கு, வயர் உள்ள மைக்கு, அது வந்து அந்த வண்டியோட மைக்கு. அப்போ அந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கனெக்ட் ஆச்சு. அப்போ அது வந்து அங்கே லோக்கலில் இருக்கணும் நல்லா கேட்டுச்சு. அவர் வந்து கேட்டிங்களா பார்த்தீங்களா வச்சுலான்னு கேட்டாலும் அவங்க ரியாக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மக்களுக்கு ரொம்ப தெளிவாக கேட்டுச்சு அது. பட் வந்து நமக்கு இங்கே கேட்கல. ஸோ நேரடியாக திருச்சியில் அந்த அவர் காது எட்டுற அளவுக்கு இருந்த பகுதியில் இருந்தவங்களுக்கு நல்லா கேட்டுச்சு. இது வந்து இப்போ அரியலூர் கூட்டத்திலே சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆடியன்ஸுக்கு ஆன்லைனில் போகிறது வேறு, லைவில் நேரடியாக அங்கே மக்கள்கிட்ட முன்னாடி நிற்கிறவங்கள்ட்ட போகிறது, அந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ணும். அது சாதாரண ஒரு டெக்னிக்கல் தான். பட் இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி ஒன். நம்ம என்னென்னா அவருடைய அந்த மாடுலேஷன், அந்த டைலாக்லாம் டெலிவரி பண்ணுவார்ல, அதை நம்ம கொஞ்சம் நிறைய ரசித்து கேட்க முடியாமல் போயிடுச்சு. பட் எதிர இருந்தவங்க கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இட் இஸ் அவாய்டபுள். அண்ட் இது ஒரு சின்ன விஷயம் தான், அதில் அவ்வளோ பெரிய விஷயமாக நம்ம பார்க்க வேண்டியதில்லை. சார், இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பேசும்போது திமுக சொன்ன குற்றச்சாட்டுகள், இப்போ இபி பில் மாதத்துக்கு ஒரு கணக்கிடுறேன்னு சொன்னீங்க பண்ணலை, கல்விக்கண் ரத்து பண்ணுறேன்னு சொன்னீங்க பண்ணலை, டீசல் விலை குறைக்கிறேன்னு சொன்னீங்க பண்ணாலும் ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் அடுக்கி நீங்கள் முன்னர் குறிப்பிட்டது போல் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த டைலாக் பாணி சொன்னீங்களே செஞ்சீங்களா, அதை குறிப்பிட்டு பேசியிருக்காரு. அது சொன்னதுனால ஜெயலலிதா அவர் அதிமுக வாக்குகளை கவர முடியும்னு நினைக்கிறீங்க? ஒன்று ரெண்டு விதமாக நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து அவர் கேட்ட கேள்விகள், அது வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 130 தொகுதிக்கு மேலே பிரச்சாரம் போயிருக்கிறார். அது எல்லா ஊர்லேயும் கேட்குறது. இவங்க வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. தமிழக முதலமைச்சர் ஒரு கட்டத்தில் 80-85% வாக்குகள் நிறைவேற்றிட்டோம்னு சொல்லிட்டாரு. ஒரு தடவை 90% சொல்லிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது மாதிரி வேறு தலைவர்கள், வேறு நம்பர், வேறு அமைச்சர்கள் வந்து அவங்க எல்லாத்தையும் நினச்சி நாங்கள் 110, 120 போயிட்டோம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து நாங்கள் நிறைவேற்றிட்டோம் சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர்ஸாக நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அப்படி இல்லைங்கிற பார்க்கணும். அதை நம்ம இல்லை, திரு பே சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் அவரே வந்து சொன்னார், உங்களுக்குலாம் கணக்கு தெரியாதா, நீங்களாம் பார்க்க மாட்டீங்களா எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மாதம் ஒரு முறை பில்லிருந்து டீசலுக்கான அமௌண்ட் குறைப்பாங்க, வந்து பால் விலை உயர்த்த மாட்டோம்னு சொன்னது, சொத்து வரி உயர்த்த மாட்டோம்னு சொன்னது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வேறு சொல்லியிருந்தாங்க. அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வு திட்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய சொன்னாங்க. பட் நான் செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான்.
இது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அது வந்து எல்லா கட்சிகளுமே சொல்லுது. அதனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கிளைம் பண்ணி கொள்வது போல் நாங்கள் வந்து எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஏற்கனவே சொன்னது போல் அதிமுகவும் அதை சொல்லுகிறது, பாஜகவும் சொல்லுகிறது, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே வர்றாரு. அப்போ வந்து இவங்க போகும்போதெல்லாம் வாக்குறுதியை நிறைவேற்றலங்கிறத உறுதிப்படுத்திட்டே வர்றாங்க. அப்போ வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கல, அது பெருசாக உடையும். அது வந்து முக்கியமான பாயிண்ட். பட் இது வந்து யாருக்கு பலன் தரும் அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி. அப்போ தான் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன அதிமுக தான் அதிக பலன் தரும் ஆட்டோமேட்டிக்காக. திமுக வேண்டாம்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்க நிற்கும். அப்போ அந்த இடத்த நிப்பாட்டுங்கிறதுக்காக அண்ணாவை கையில் எடுத்தாச்சு, எம்ஜிஆரை கையில் எடுத்தாச்சு. இப்போ ஜெயலலிதா அவர்களையும் கையில் எடுக்கணும்னா ஜெயலலிதா அவர்களை வந்து எடுக்கலாமா இல்லைன்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அது வந்து நெகட்டிவ் பிம்பமாக இருக்குமா பாசிட்டிவ் பிம்பமாக இருக்குமா ஒரு கணிக்க முடியாத இடத்துல அவர் இருக்கிறார். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவருடைய பேட்டர்னை வந்து கையில் எடுக்கிறார். ஆனால் சென்ற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவே அவர் வந்து விமர்சனத்தை முன் வச்சாரலாம். அதிமுக விமர்சனம் இருப்பார், அது ஒரு அட்வான்டேஜ் தானே. அதிமுக விமர்சனம் வைக்கிற மூலமாக அதிமுகவும் சரியில்லை திமுகவும் சரியில்லை ஏன்ட்ட வாங்குங்கிறது தான். அதில் யார் ரொம்ப சரியில்லைங்கிறத திமுக அனுப்பார். இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மதுரை மாநாட்டில் என்ன சொன்னார் அப்படின்னா, ஏடிஎம்கே எப்படி இருந்த கட்சி எவ்வளோ பேர் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அப்போ என்ன சொல்றாரு, இன்னைக்கு தான் அந்த கட்சி சரியில்லை, கட்சி நல்ல கட்சி. அப்போ வந்து எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்க ஜெயலலிதா மேலே வருத்தத்தில் இருக்க மாட்டாங்க, எம்ஜிஆரோட ரசிகராக இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் என்ன, ஆமாப்பா நம்ம கட்சி பயங்கரமான கட்சி, இப்போ இபிஎஸ் வந்தப்பறம் இப்படி இருக்கு அப்படி வேணா நினைக்கலாம். இந்த பிம்பத்தை தான் கட்டமைக்க பார்க்குறாரு இவர். இவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஜெயலலிதா நல்லவங்க, எம்ஜிஆர் நல்லவங்க, ஏடிஎம்கே சூப்பர் கட்சி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நல்ல தொண்டர்கள் எல்லாம் அதான் போன மதுரை மாநாட்டில் அவர் போட்ட பிட்டு. அது மூலமாக என்ன நினைக்கிறாருன்னா, ஏடிஎம்கே ஓட்டை வாங்கணும்னு பார்க்குறாரு. அப்போ இந்த மாதிரி வந்து சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்கள் 2011 பிரச்சாரம் 16 பிரச்சாரத்தில் ஒரு பேட்டர்னாகவே வச்சுருந்தாங்க. எல்லாத்தையுமே வந்து செய்வீர்களா செய்வீர்களா மக்களை பார்த்து கேட்பாங்க. அவர்களை திமுக ஓட விரட்டி அடிக்க வேண்டும், அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது, செய்வீர்களா அப்படிங்கிற அதெல்லாம் செய்வாங்க. அப்போ வந்து செய்வீர்களா செய்யலாங்கிறது வந்து இந்த கணக்கு. அதே வந்து அப்படியே வந்து சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படிங்கிறத இவர் வந்து அப்படி லைட்டாக மாட்டாரு. ஜெயலலிதாவுடைய பேட்டர்ன் அது ஒர்க் ஆகுமாங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி தான். இப்போ விஜய் அவர்கள் அடுத்து பேசும்போது 2 திமுக அமைச்சர்களை குறிப்பிட்டு பேசுகிறார், திருச்சியை சேர்ந்த அமைச்சர்களை குறிப்பிட்டு பேசுகிறார். திருச்சி திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான இடத்துல வந்து கிட்னி மோசடி நடந்திருக்குன்னு குற்றச்சாட்டுலாம் முன்வைக்கிறார். இப்போ இவ்வளவு நாளாக திமுக தலைமையை மட்டும் விமர்சிக்கிட்டு இருந்த விஜய் வந்து இப்போ முதன்முறையாக அமைச்சர்கள் மீது விமர்சனம் வைக்கிறார். அதுதானே பிரச்சாரம் அப்படிங்கிறது. நம்ம வந்து பிரச்சாரம் போகும்போது லோக்கலைஸாக பண்ணால் அவர் வந்து நிறைய இஷ்யூஸே லோக்கலைஸாக எடுத்தார். மணப்பாறையில் என்ன பிரச்சனை, திருச்சியில் என்ன பிரச்சனை, மண்ணச்சநல்லூரில் என்ன பிரச்சனை, ஸ்ரீரங்கத்தில் என்ன பிரச்சனைங்கிறலாம் வந்து எடுத்தார். ஸோ நம்ம லோக்கலாக பிரச்சாரம் போகும்போது எகைன் அது அதிமுக பிரச்சாரம் எடப்பாடி பழனிசாமி அப்படி தான் போகிறார். ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது பொள்ளாச்சியில் என்ன பிரச்சனை, திருப்பூரில் என்ன பிரச்சனை எடுத்துட்டு வரார். அதான் ஒரு பேட்டர்ன். நீங்கள் வந்து ஒரு மாநிலம் முழுக்க நீங்கள் பண்ணுற மாநாடா மதுரையிலையோ விக்கிரவாண்டிலையோ பண்ண போது ஜென்ரிக்கான விஷயங்களை பேசணும். இது மாதிரி நீங்கள் பிரச்சாரம் கிளம்பின போது இப்போ திருச்சியில் பேசுறீங்கன்னு இப்போ நான் இப்போ அரியலூர் பேச போகிறார் கொஞ்சம் இடத்துல அரியலூர் பற்றி கொஞ்சம் விஷயம் பேசுவார், இந்த ஊரில் என்ன நடந்துச்சு அப்படின்னா. ஸோ லோக்கலைஸாக பண்ணது வந்து தெர் இஸ் நோ சர்ப்ரைஸ். 2 அமைச்சர்களுடைய பெயரை குறிப்பிடல, நேருவோட பெயரையும் குறிப்பிடல, அன்பில் மகேஷோட பெயரையும் குறிப்பிடல. ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க ஒன்றும் ஊர் செயல் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறார். அது எடுபடும், நல்ல அப்ளாஸ் இருந்துச்சுங்கிற பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு லோக்கல் ஆன்டி இன்கம்பன்சி சொல்லுவாங்க. ஆன்டி இன்கம்பன்சி 2 வகைப்படும். ஒன்று வந்து முதலமைச்சர் சரியில்லை, ஆட்சி சரியில்லைங்கிற ஒரு பிம்பம். ஆனால் முதலமைச்சர் நல்லவர், கட்சி நல்ல கட்சி, பட் லோக்கலில் இருக்கிறவங்க சரியில்லை அப்படிம்பாங்க. அப்போ ஜெயலலிதா போன்ற லிஸ்ட் வாங்கினா இதுக்கு தான் அந்த கேண்டிடேட்டை மாற்றி விட்டுருவாங்க. அப்போ கேண்டிடேட்டை மாற்றுற மூலமாக அந்த ஆன்டி இன்கம்பன்சி லோக்கலோட சரியாக போயிடும், அகில இந்திய தலைமைக்கு மாநில தலைமைக்கு பாதிக்காது. இப்போ ஒரு கேண்டிடேட் சரியில்லைன்னு அவரை மாதிரி நான் இவர் இருந்தால் நான் ஓட்டே போடக்கூடாதுன்னு நினச்சிப்பேன், நல்ல வேலை அந்த அம்மா அவரை மாற்றிருச்சு, அப்போ நான் ஓட்டு போடுவேன். அப்போ அந்த கேண்டிடேட் இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி கட்சி தலைமைக்கு பாதிக்கூடாது. அதை அவர் அழகாக யூஸ் பண்ணுறாரு. அவர்னால நேரு சரியில்லை, அன்பில் மகேஷ் சரியில்லை, அவர்களுக்கு இடையில ரொம்ப பெரிய போட்டி உண்டுங்கிற லோக்கல் எல்லாருக்குமே தெரியும். அந்த திமுக காரங்களாகவே 2 பேருமே இருந்தாலும் அவர்களுடைய திருச்சி சிவாக்கும் நேருக்கும் ஆகாது, நேருக்கும் மகேஷுக்கும் ஆகாது, இந்த 3 பேருக்குமே ஆகாது ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறது லோக்கலில் பாலிடிக்ஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். அதை ஒரு அழகா ட்ரிக் பண்ணி 1க்கு 2 அமைச்சர் இருக்காங்க ஒரே மாவட்டத்தில், ஆனால் பிரயோஜனம் இல்லைங்கிற விமர்சனம். அது வந்து கீழே நல்ல ஒரு அப்ளாஸ் வாங்கிச்சு பார்க்குறோம். ஏன்னா அது வந்து ஆன்டி இன்கம்பன்சி லோக்கலாக இருக்குங்கிறது நமக்கு புரியும். அப்போ வந்து கட்சிக்காரங்க மத்தியில் இது வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப பெருசாக அவங்க எடுத்திருந்தாங்க. அப்போ ராமஜெயம் அவர்கள் உயிரோடு இருந்தார். அப்போ வந்து பெருசாக எடுத்திருந்தாங்க. இந்த மாதிரி தில்லை நகர் என்ஓசி வந்து வாங்கணும், எந்த ஒரு வீடு ரிஜிஸ்டர் பண்ணாலும் அவங்க போய் கேட்கணுங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க. நல்லா எடுபடிச்சது பெருசாக. அதே மாதிரி லோக்கலாக கொண்டு போய் நிற்கிறான்னு பார்க்குறோம். இந்த கிட்னி திருட்டு வந்து ரொம்ப முக்கியமான சிக்னிஃபிகண்டான விஷயம். அதில் என்னென்ன மண்ணச்சநல்லூர் எம்எல்ஏ கதிரவன் அவர்கள் வந்து இதை பற்றி பேசும்போது எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க, 2 லட்ச ரூபா தான் எனக்கு வந்து ஒரு இதுக்கு கிடைக்கும். வளர்மதி அவர்கள் பேசும்போது கூட அதை குறிப்பிட்டிருந்தாங்க, ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் எனக்கு 2 லட்ச ரூபா கிடைக்கும், ஆனால் நான் வச்சுருக்க கார் வந்து 12 கோடி ரூபா கார், அப்போ இந்த எத்தனை ஆப்ரேஷன் பண்ணால் இந்த கார் வாங்க முடியும்னு சொல்லுங்கள். அப்போ லாஜிக்கலாக இருக்கான்றார். அது வந்து இவ்வளோ புவரான ஜஸ்டிஃபிகேஷன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அப்பா வந்து அவ்வளோ பெரிய நிறுவனங்கள் நடத்திட்டு இருக்காரு, அது எஸ்பெஷலி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம எதிர்பார்க்கல. அவர் கிட்னி திருட்டு நடக்குதா அப்படின்னு, நடக்கலை, அதை நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் வந்து எல்லாருடைய சமூகத்தோடு தான் வாங்குகிறோம், நாங்கள் வந்து உறவினர்கிட்ட மட்டும் தான் வாங்குகிறோம் அப்படின்னு கிட்னி மாதிரியான அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு வந்து பெரிய ரூல் இருக்குது நம்மகிட்ட. அது வந்து ஏதாவது திருட்டு மாதிரி சமாச்சாரம் நடக்கூடாது. கிட்னி திருட்டு ரொம்ப முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக நடந்துருந்த விஷயம். அப்போ அதை தடுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய ரூல் இருக்கும்போது அதை சாதாரணமாக கடந்து போகிறார்.
உங்கள்கிட்டலாம் எடுத்திருந்தா கூட பண்ணியிருக்க முடியாது அப்படின்ற எதிர்க்கும் போது அது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது. ஐ திங்க் அந்த மத்திய மண்டலத்தில் திருச்சி, கரூர், நாமக்கல் இந்த மாதிரி பகுதியில் இந்த இஷ்யூ இன்னொரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், எலெக்ஷன் ரீதியாகவும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். இந்த மோசடி குறித்து இப்போ மோசடி நடந்ததா விஜய் இது குறித்து குற்றம் சாட்டும் போது மாசு அவர்கள் சொன்னதையும் சொல்லியிருந்தார். அது மாதிரி திருட்டு இல்லை முறைகேடுன்னு திமுகவே வைக்கிதுன்னு சொல்லி. அதாவது அது வந்து அப்படி நம்ம அதாவது இது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் காட்டே போவாங்க. அது வந்து ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம வந்து ஏற்க முடியாது. நாங்கள் வந்து பேர் வைக்கிறோம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விதவைன்னு சொல்லக்கூடாது, அதில் பொட்டு இல்லை, கைம்பன்னு சொல்லணும், அதில் 2 பொட்டு இருக்குமா, அதனால் ஏதாவது மாறப்போதான் நம்ம இதை மாதிரி வார்த்தைகள் அவங்க விளையாடும் போது தான் ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அது வந்து கிரைம் நடக்கலை, குற்றம் நடக்கலை, முறைகேடு நடந்திருக்கு. அப்போ முறைகேடு எப்படி அலோவ் பண்ணீங்க? அது எந்த மாதிரி விஷயத்தில் முறைகேடு? 100 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வாங்கினேன், அது 110 ரூபான்னு வித்துட்டாங்க, 10 ரூபா கூடங்க, அப்படி முறைகேடு இல்லை. ஒரு கிட்னி வந்து எடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கிட்னியில் வந்து திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் அமைச்சர், நானும் கேட்டேன் அதை, அவர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து முறைகேடு நடந்துச்சு சொன்னார். அப்போ என்ன முறைகேடுன்னு சொல்லட்டும், புரியுங்களா? இந்த மாதிரியான உறுப்புகளே வந்து உறவினர்கள்ட்ட மட்டும்தான் வாங்கணும். டோனர் வந்து உறவினராக மட்டும்தான் இருக்கணும், நம்ம முன்ன பண்ண தெரியாத இருக்க முடியாது. அது மாதிரி மூளைச்சாவு அடைந்தவர்கள்ட்ட தான் வாங்க முடியும், இல்லாட்டா இது இல்லாட்ட உறவினர்கள், அதுக்கு அந்த குடும்பத்தோட கன்சர்ன் ஒன்று. அப்போ வந்து நம்ம பார்க்குறோம், ஒரு பெண்மணி வந்து ஒரு மத்திய வயசில் இருக்கக்கூடிய பெண்மணி வந்து பேட்டி கொடுக்குறாங்க. நாமக்கல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி பெண்மணி வந்து பேசுகிறாங்க. ஆமாம், என்கிட்ட வாங்கினாங்க, என்கிட்ட கேட்டாங்க, இவர் ஆகாஷ் ஏதோ ஒரு பேர் சொல்லி இவர் தான் என்ன வாங்கினார், அவர் தான் கொடுத்தான்னு சொல்லி சொன்னாங்க, அவர் வந்து கட்சிக்காரன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி எப்படி வந்து நடத்த முடியும்? ஒரு பெண்மணி பகிரங்கமாக சோசியல் மீடியாவில் பேட்டி கொடுத்துருக்காங்க, எப்படி இது நடக்க முடியும்? அப்போ வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறாருன்னா ரொம்ப சூப்பர். என்ன முறைகேடு? ரைட், அதுக்கு முறைகேடுக்கு என்ன ஆக்ஷன்? அப்போ எந்த மருத்துவமனையில் நடந்தது, யார் பண்ணா, யாருக்காக பண்ணா, இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய குற்றம், இது ஒரு பெரிய திருட்டு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. இல்லைங்க, ஒரு முறைகேடுன்றாங்க. சூப்பர். அந்த முறைகேடுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? இந்த அறநிலைத்துறையில் வந்து என்ன செய்வார், நாங்கள் வந்து 1 லட்சம் ஏக்கரை மிட்டோம், 10 லட்சம் ஏக்கர் மிட்டோம், 10,000 கோடி மிட்டோம்னு சொல்லிட்டே இருப்பார். சரிங்க, இதெல்லாம் வச்சு ஆட்டை போட்டுருந்தானே ஒருத்தன், அவனுக்கு என்ன பண்ணி, அவனுக்கு ஆக்ஷன் பதில் சொல்ல மாட்டாங்க, அதை பற்றி சொல்ல மாட்டாங்க. ஒருத்தர் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருந்தார், நாங்கள் மீட்டோம். ஆக்கிரமிச்சு வாடகை வாங்கினீங்களா, அபராதம் வாங்கினீங்களா, ஜெயிலில் பிடிச்சி போட்டிங்களா? நம்ம சொந்த இடமா இருந்தால் இன்னொருத்தர் உட்காந்து நம்ம அலோவ் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம்ல. அப்போ கோயில் இடத்த எப்படி ஒருத்தர் ஆடி போடாது கேட்க மாட்டாங்க. அப்போ முறைகேடுங்கிறத ஒப்புக்கொள்கிறார் மா சுப்பிரமணியன் அவர்கள். ஆனால் வந்து முறைகேடு பண்ணது யார், என்ன முறைகேடு நடந்துச்சு அதை கேட்பாங்களா? அப்போ விஜய் அவர்கள் எழுப்பது ரொம்ப நியாயமான கேள்வி, நோ டவுட். அது வந்து பெரிய அளவில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், கிட்னி திருட்டுன்னு சொல்லும் போதே பயங்கரமான அப்ளாஸ் அல்லது. ஸோ கிரவுண்டில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ரீச் ஆகிருக்குங்கிறத அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். அதான் ஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் குழுலாம் போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. எவ்வளோ நாள் ஆகும் விசாரிக்கிறதுக்கு? நமக்கு தெரிஞ்சு 400 பேர்ட்ட எடுத்துருக்க மாட்டாங்க, சரிங்களா? ஒரு 5 பேர்ட்ட, 6 பேர்ட்ட, 7, 10 பேர்ட்ட வச்சுக்கோங்களேன். 10 பேர்ட்ட நேரம் கொடுத்து உங்களுக்கு அவங்க சொந்தமாக பந்தமா, யார் கொடுத்தீங்க, எப்போ கொடுத்தீங்க, என்ன கேட்டாங்க, உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க, யார் கூட என்ன சொல்லி கேட்டேன். ரொம்ப எளிமையாக கைப்புண்ணுக்கு கண்ணாடி இருக்குன்னு சொல்லுவாங்க சார். இது நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் மாஃபியா உள்ளே வந்திருக்கு, நைஜீரியாவிலேருந்து யாரோ 4 எடுத்து போயிருக்காங்கன்னு நீங்கள் வந்து விசாரிக்கிறது 10 நாள் ஆகும். இது நாமக்கல்ல திருச்சியில் நடக்குது, வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கேருந்து 2க்கும் 1 hour ட்ராவல். அப்போ யார் கொடுத்தா யார் வந்தால் அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா லிஸ்ட்டு இருக்கணும். ஆர்கன் டிரான்ஸ்பிளேஷன் யார் யார் பண்ணாங்கன்னா ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் இருக்கணும். அப்போ டோனர் யார், ரிசீவர் யார், அது தெரிஞ்சுக்கணும். இதில் என்ன உங்களுக்கு விசாரணைக்கு என்னைக்கு விசாரிச்சு பண்ணி போகிறீங்க? அது வந்து நம்ம வழக்கமாக ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னு ஒன்று கல்லை போட்டு இல்லாட்டி கமிஷனை போடுவாங்க. கமிஷனை போட்டு விட்டோம்னா அது விசாரணை, கமிஷன் விசாரணை நடக்குது. எந்த கமிஷன்லையா இது வரைக்கும் உருப்படியான விசாரணை நடத்தி அதுக்கு ஆக்ஷன் எடுத்துக்கலாம் கேளுங்க. இப்போ நீதியரசர் சந்துரு கமிஷன் வரைக்கும் எந்த கமிஷன்லையா ஒரு ஆக்ஷன் அது எடுக்கவே மாட்டாங்க. சும்மானாவது ஒரு கண் துடைப்புக்கா நீங்கள் அப்படி ஒரு கமிஷன் போட்டு ஜெயலலிதா அவரோட மரண வழக்கு உட்பட வச்சுக்கோங்களேன், கமிஷன் போட்டு என்கொயரி பண்ணி நீங்கள் ஒரு எஃப்ஐஆரே போடலாம்ல. சரி, அந்த கமிஷனோட ரிப்போர்ட்டில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இவங்க ஏதாவது இவங்களுக்கு வந்து இவங்க எதிர்பார்க்கறத கொடுக்கறதுக்காக ஒரு அமைப்பு, அதை தள்ளி வைக்கிறதுக்காக ஏகே ராஜன் கமிட்டி கொடுத்தாங்கன்னு அவங்க இதெல்லாம் டேட்டா ஏதாவது வச்சிருக்காங்களா, நீட் பற்றி ஏதாவது டேட்டா கொடுத்தாங்களா? அப்படியே பிளாங்காக விட்டு பாதி விஷயத்தை டீலே பண்ணாமல் நாங்கள் 1000 பேர்ட்ட கருத்து கேட்டோம், அதில் 950 பேர் இப்படி சொன்னாங்க அப்படின்னு இதெல்லாம் ஓட்டெடுப்பா நடத்திட்டு இருக்காங்க. ஏகே ராஜன் கமிட்டியோட வேலை வந்து ஓட்டெடுப்பு நடத்துறதா? நீட்டுக்கு எதிராக அவங்க சொல்லும்போது வந்து நாங்கள் வந்து இப்படி கருத்து கேட்டோம் சொல்ல, கருத்து கேட்குற என்ன எனக்கு புரியலையே. அப்போ 800 பேர் என்ன சொன்னாங்க, 10 பேர் சொன்னாங்க. பாலகுருசாமி போன்ற கல்வியாளர்கள் சொல்கிறதும் என்னை போன்றவர்கள் சொல்கிறதும் ஒன்றா? அப்போ நான் பாண்டே ஒன்று சொல்கிறாரு, பாலகுருசாமி ஒன்று சொல்லலாம்னு சொல்லுவாங்களா? எனக்கு புரியவே இல்லையே. அப்போ இவங்க நடத்துகிறதே வந்து இந்த மாதிரி கமிட்டி போடுறதுங்கிறதே கள்ள தூக்கி போடுறது தான். அதை வந்து கொஞ்ச நாளைக்கு பேசாமல் இருக்கப்பா அப்படிங்கிறது தான். பட் திரு விஜய் அவர்கள் எழுப்புனது ரொம்ப நல்ல விஷயம். அது வந்து எல்லா கட்சிக்காரங்களும் எழுப்பணும், அப்போ தான் உண்மை என்னங்கிறது தெரிய வரும். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது வந்து லோக்கலைஸ்டாக பொலிட்டிஷியன்ஸ் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து விஜய் அவர்கள் பேசும்போது மாதிரி பேருந்தில் வந்து இலவச பயணம் கொடுத்துட்டு ஓசி அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறாங்க.
முன்னாள் அமைச்சர் பொன்முடி சொன்னதையும் சொல்லியிருக்காரு. திருச்சியில் பொன்முடியை பற்றி பேசுறதுக்கான காரணம், திருச்சியில் பொன்முடியில் இது தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விஷயம் தானே. அந்த சென்ஸ், அந்த வார்த்தையை பயன்படுத்தியது வேணால் முன்னாள் அமைச்சர் பொன்முடியாக இருக்கலாமே தவிர அது திராவிட முன்னேற்ற கழக மனசில் இருக்குங்கிறது தான் காமன் மேனோட பார்வை. இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து இப்போ பிங்க் பஸ்ஸை விரும்புறது இல்லை, எங்களை வந்து அவங்க இல்ட்ரீட் பண்ணுறாங்க கண்டக்டர்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது போனால் ஓசி கிராக்கி தானே, நில்லுக்குமா உட்காந்துக்காதமா நின்றுக்குமா சைல் வச்சுக்குமா 4 லக்கேஜ் ஒரு 20 நீயே ஓசி 1 லக்கேஜ், இது மாதிரி அன்றாடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியில் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க. அதனால பெண்கள் ஆக்சுவலாக அதை விரும்புறதில்ல. அவங்களுக்கு வந்து இது வந்து ஓசி வண்டி, ஆண்கள் மத்தியில் ஒரு கேலி பொருள். உங்களுக்கு என்னப்பா அது பசங்க போகிறவங்க காலேஜ் பிள்ளைங்க போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னமா டிக்கெட் கிடையாது, ஜாலியாக கேலியாக பண்ணுறாங்க. அப்போ வந்து இது நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்கீமாக மாறி இருக்க வேண்டியது. பட் த வே தே டீல் வித், அவங்க எப்படி அதை நடத்தினார்களோ, அந்த பெண்களை நடத்தப்பட்ட விதம் வந்து ஒரு பெரிய இழிவு ஏற்படுத்தி அதை வந்து சொன்னது திரு பொன்முடியை தவிர அது அவங்க பல பேர் மனசில் இருக்குங்கிறதா உண்மை. அதனால தான் நான் சொன்னேன், ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், இவர்கள் நினைக்கக்கூடிய இந்த இலவச பஸ் பயண திட்டமோ இவர்கள் செய்திருக்கக்கூடிய தலா 1000 ரூபாய் திட்டமோ இது அவர்கள் நினைத்த பலனை கொடுக்கவில்லை, ரிவர்ஸில் கொடுத்துருச்சு. இந்த 1000 ரூபாய்க்கு என்னென்ன, நான் 1000 ரூபா வாங்கிட்டேங்கிற ஹாப்பி இல்லாமல் அவனுக்கே 1000 ரூபா கொடுத்தான்னு போறாம, அவனுக்கு 1000 ரூபா கொடுத்தியா எனக்கு ஏன் கொடுக்கலன்னு போறாம, இப்படி போய் நிற்குது. அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியா மாறாம அது மாறி மாறி வந்து எதிர் விதிச்சே மாறி. இவங்க கொடுத்துட்டே அப்படின்னு அவர்ல கார்ல வந்து வாங்கிட்டு போறாங்க, கவர்மெண்டோடைய எம்ப்ளாயியோடைய ஃபேமிலியிலேருந்து வாங்கிட்டு போறாங்க, ரிட்டையர்மெண்ட்லேருந்து வாங்கிட்டு போறாங்க. அப்போ வந்து எந்த ஒரு கணக்கும் இல்லாமல் யாருக்குனாலும் வாங்கிக்கலாமல் கொண்டு போயிட்டாங்க. அப்போ இது யாருக்குனாலும் போலாங்க போது மக்களுக்கு இது எனக்கு ஏதோ உதவி செய்யப்படுதுன்னு நினைக்கல. அவங்க நினைக்கிறாங்கன்னா யார் வீட்டு காசோ ஆளாளுக்கு போகுது, நம்ம கொஞ்சம் அடிச்சுக்கிடுவோம், இந்த சென்ஸ் வந்துருச்சு. அப்போ இது வந்து ஓசியா ஒரு இழிவுபடுத்தக்கூடிய துணியாக தான் மாறிச்சு. அப்போ திமுக அரசு எதிர்பார்த்தா, நான் ஏற்கனவே ஒரு ஓட்டோட போட கணக்கு சொன்னேன், 2023 செப்டம்பர்லேயே வந்து இதை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் 2024 மேலே நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2021 வாங்கினதோட குறைவாக தான் ஓட்டு வாங்குது. அதே அலைன்ஸ் தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஏடிஎம்கே பிஜேபி தனியாக போட்டுடுச்சு. அப்போ திமுகவுடைய வாக்குகள் கூடி இருக்கணும், ஆனால் குறைஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 தவணைகள் பைசா வாங்கின பிறகு 14ஆம் தேதி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 6-7 தவணைகள் வாங்கின பிறகு திமுக ஓட்டு குறையுது. இப்போ இந்த 1000 ரூபா ஸ்கீமும் இந்த இலவச பஸ் ஸ்கீமும் அவர்களுக்கு நெகட்டிவ் இமேஜ் கொடுத்துன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஆன்டி இமேஜ் ஃபீல் ஆகுது. ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு பாப்புலர் ஸ்கீம்லாம் வரும்போது ஆன்டி இமேஜ் இருக்கக்கூடாதுங்க. ஆனால் ஏன் ஃபீல் ஆகுதுன்னா அது நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுத்துருக்கனால தான். சார், இப்போ விஜய் அவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா பாஜக குறித்தோ இல்லை மற்ற கட்சிகள் எதிர்கட்சிகளாக இருக்க கட்சி அதிமுக குறித்தோ முன்னாடி சொன்னதை போல் விமர்சனத்தை முன்வைக்கல. இதுக்கு என்ன காரணம்? அது அவருக்கு வந்து ஒரு வியூகம் இருக்குது, நம்ம திமுக ஆல்டர்னேட் நாம தான் அப்படின்னு. அவருக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும்னு. பாஜகவோட அவன் அமைக்க மாட்டார், அளவுக்கு பிரச்சனை இல்லை. பாஜகவை இரலவெண்ட் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். பாஜக சம்பந்தம் இல்லாத கட்சி நாங்கள் பார்ப்பாங்க. பாஜக பற்றி மட்டும் இல்லை, பாமக பற்றியும் பேசலை, நாம் தமிழர் பற்றியும் பேசலை, வேறு காங்கிரஸ் பற்றி, இப்படி பல கட்சிகளை பற்றி பேசலாமா. இப்போ திமுக அரசை தான் பேசணும். அப்போ வந்து இன்னைக்கு என்ன கேள்வி வரும், டிஎம்கேவை எதிர்க்கிறதுக்கான வல்லமை யார்கிட்ட இருக்குங்கிற கேள்வி வரும். அப்போ தான் இருமுனை போட்டியாக இருக்கக்கூடியதை மும்முனை போட்டியாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறார். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்டாலினுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாற்றத்துக்கு தான் இவர் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாரு, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி. இது என்ன ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ ஏடிஎம்கே புஷ் பண்ண பார்க்குறாரு, புல் பண்ண பார்க்குறாரு. புல் பண்ணுற மூலம் என்னென்ன, நான் அங்கே நிற்கிறேன் போட்டியில், நானும் தான் நிற்கிறேன். அப்போ நம்ம அவர் தான் டிஎம்கேக்கு ஆல்டர்னேட் யாருமே நினைக்க மாட்டாங்க. ஆனால் சிலர் என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குன்னு, ஓகேப்பா டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, டிவிக்கே கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க, இப்போ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது, நல்ல கூட்டம்லாம் வருது, அப்போ அவங்களும் போட்டியில் இருக்காங்க போல அப்படின்னு இருமுனை போட்டி என்பதை மும்முனை போட்டியாக மாற்றக்கூடிய ஒரு முயற்சி. அதனால மற்ற கட்சிகளை பற்றிலாம் பேசாமல் நேராக டிஎம்கே அடிக்கிறார். அது ஒரு நல்ல யுக்தி தான். பட் டிஎம்கே பற்றி பேசுறது வந்து இந்த இளைஞர்கள் கூட்டமோ வந்து நிற்கக்கூடிய திரளோ மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக மக்கள் அமைதியாக யோசிக்கும் போது இதே மாதிரியான கூட்டம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கூட்டங்கள்லாம் நாங்கள் தினமலரில் இருக்கும்போது நாங்கள் போட்டிருக்கிறோம். திரு விஜயகாந்த் அவர்கள் நின்னார்னு எல்லாருக்கும் ஃபோட்டோ வந்து க்ளோஸ்அப்பில் போடுவாங்க. அந்தந்த பேச்சாளர் விஜயகாந்துக்கு மட்டும் எப்படி கூட்டம் போடுவாங்கன்னா பின்னாடி தலையிலேருந்து எடுத்து வச்சுட்டு பின்னாடி எதிர க்ரௌட் காட்டுவாங்க. க்ரௌட்லாம் பார்த்தீங்கன்னா 6 காலம் 8 காலம் படம் போடுவோம் தினமலரில், அப்படியே வந்து அமிஞ்சு குமிஞ்சு நிற்கும். அப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்த்துருக்கோம். சிரஞ்சீவி எல்லாருக்கும் தெரிஞ்ச லேட்டஸ்ட் உதாரணம், பவன் கல்யாண் எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம். இதே மாதிரி தான் 2 கையை அகட்டிட்டு தான் அப்படி சல்லுன்னு வந்து இறங்கி திருப்பெல்லாம் இறங்கி பண்ணாங்க. அப்போ இந்த கூட்டம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய கூட்டம், நோ டவுட். இளைஞர்கள் கூட்டம் நோ டவுட், பயங்கரமாக இருக்குது, சூப்பர் எல்லாமே. ஆனால் திமுகவுக்கு ஆல்டர்னேட் இவங்களா அப்படின்னா இல்லை. அப்போ இவர் வந்து மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணாமல் போகிறது மூலமாக நான் தான் திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்ல விரும்புகிறார். ஒன்று, மற்ற கட்சிகள்கிட்ட ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அலையன்ஸுக்கு அதை நம்ம முடிச்சிடக்கூடாதுன்னு பார்க்குறாரு. ஸோ நான் ஓவராக ஏடிஎம்கே விமர்சனம் பண்ணோம்னா ஏடிஎம்கேல வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடையாது, செங்கோட்டையன் இருக்கிறாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்குது, இது மாதிரி யாராவது. காலையில் கிருஷ்ணசாமி அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு நல்ல நண்பர்களை கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆமாம், அதான் வச்சுக்கணும். அவர் கிருஷ்ணசாமி சார் வந்து வேறு பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சியில் பங்கு கொடுக்கணும் அப்படின்றாரு.
அவர் வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி ஆனால் தானே நம்ம ஆட்சியில் பங்கு கொடுக்குற பற்றி சொல்லணும். அடுத்தவங்களுடைய தயவில் தான் எம்எல்ஏ எம்பி ஆகும். ஆனால் எங்களுக்கு பங்கு கொடுன்னு என்ன அர்த்தம்? அப்போ எனக்கு பங்கு கொடுத்தா என் கம்யூனிட்டிக்கே கொடுத்த மாதிரிலாம் யாரும் ஏற்க மாட்டாங்கல்ல. அப்போ கம்யூனிட்டிலே நீங்களா மற்றவங்களாங்கிற கேள்வி வருது. இப்போ ஜான் பாண்டியன் வந்து உங்கள் கம்யூனிட்டி ரெப்ரஸன்டேட்டிவா, பூவை ஜெகன்மூர்த்தி உங்கள் கம்யூனிட்டி ரெப்ரஸன்டேட்டிவா, திருமாவளவனா யாருன்னு கேள்வி வரல. அப்போ ஒரு கம்யூனிட்டியில் ஒரு 5 பேர் இருக்கும் போது யார் ஏற்பாங்கிற கேள்வி வருது. அப்போ நமக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க, நம்மளை உள்ள சேர்த்துக்கிட்டாங்கன்னா அது வந்து சமூக நீதிக்கு எங்களை ஆட்சியில் பங்கு கொடுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஆட்சியில் பங்கு கேட்க விரும்புகிறவர்கள் கேட்பவர்கள் அவர்கள் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி அதான் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஏடிஎம்கேவையும் மற்ற கட்சியில் விமர்சனம் நாளைக்கு கட்டாயம் பண்ணுவார். ஏன்னா ஏடிஎம்கே அவர் டிக் பண்ணால் தான் அவரால் சமாளிக்க முடியும். ஏன்னா ஏடிஎம்கே பற்றி அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, விஜய் அவர்கள் வந்து ஏடிஎம்கே இனிமேல் நம்ம கூட்டணிக்கு வராதுங்கிற முடிவுக்கு வர்றார். அப்போ வந்து அதை கொஞ்சம் சைலண்ட் பண்ணுவோன்னு பார்க்குறாரு. அப்போ திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் தான். நாளைக்கு வேற யாராவது கூட்டணி வைக்க விரும்புகிறாங்கன்னா அந்த கதவை நான் அடைச்சிடக்கூடாது. அப்போ நான் ஃபோக்கஸ்டாக திமுக பற்றி மட்டும் விமர்சிக்கிறேன்னு கிளம்பியிருக்கிறேன். சார், இப்போது சர்ப்ரைஸாக என்ன ஒரு நிகழ்வு நடந்ததுன்னா, விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே இங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது. அது வந்து விஜயுடைய பாதுகாப்புக்காக வந்த ஆம்புலன்ஸ் நான் நினைக்கிறேன். அது வந்து கொஞ்சம் பின்னாடி சாயந்தரத்துக்குள்ளே நமக்கு தெரியும், நம்ம செய்தியாளர் தெரியும். பட் வந்து அது வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது குறுக்க வந்த ஆம்புலன்ஸ் மாதிரி நான் கருதலை. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு போகும்போது திரும்ப அந்த ஆம்புலன்ஸும் அந்த கான்வாயில் போச்சு. ஸோ ஐ திங்க் ஆனால் வந்தாங்க, கொஞ்சம் பக்கத்தில் வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. அவங்க வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே தான் வந்தாங்க. பட் அந்த ஆம்புலன்ஸ் வந்து அவருடைய பாதுகாப்பு வந்த ஆம்புலன்ஸ் தான் நினைக்கிறேன். இது உள்ள நுழைக்கப்பட்ட ஆம்புலன்ஸா இல்லாட்டி நுழைஞ்ச ஆம்புலன்ஸாங்கிறது கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சுன்னு பார்க்கணும். இப்போது இந்த இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு கூடிய கூட்டம் வந்து விஜய் என்ற ஒரு ஸ்டாருக்கா இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கா? அதில் ஸ்டாருக்கு தான், அதில் எந்த குழப்பமும் இல்லை. இது வந்து எம்ஜிஆருக்கே இருந்த விமர்சனம் தான். எம்ஜிஆர்கிட்டையே அவருடைய ரசிகர்களை பூரா விசில் அடிச்சான் குஞ்சுகள், அவங்கெல்லாம் வந்து ஒன்றும் செஞ்சிட முடியாதுன்னு அப்பயே விமர்சனம் பண்ணாங்க. ஸோ ஜெயலலிதா அவர்களை வந்து ரொம்ப ஒரு நடிகையை எப்படி பண்ணுவாங்களோ அதை விட இழிவாக பண்ணாங்க. நடிகை நார்மலாகவே கொஞ்சம் இழிவாக பேசுவாங்க அரசியல் வட்டாரங்களில், அதை விட ரொம்ப மோசமாகவே பண்ணாங்க. அதில் வந்து நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். ஆனால் இவர்கள் தான் அப்படி மாறுறாங்கிற பார்க்குறோம். அதில் வந்து குழம்பு டி ராஜேந்தர் இருந்தார், பாக்யராஜ் இருந்தார், எல்லாருக்குமே ரசிகர்கள் தான் வந்து கன்வெர்ட். சரத்குமார் இருக்கிறாரு, அவருடைய ரசிகர்களாக தான் முதல்ல இருப்பாங்க, பிறகு தொண்டர்களாக மாறுவாங்க. அப்போ இவருக்கு வந்து ரசிகர்கள் கூட்டம் தான், நோ டவுட். இவர்களே எல்லாரும் ஓட்டு போடுவாங்க நான் சொல்ல, புரியுங்களா? பார்க்க வந்த கூட்டம் எல்லாமே ஓட்டு போட நினைக்கல. அந்த க்ரௌடில் நின்னது வண்டியிலேயே வந்தது அதெல்லாம் போடும். ஆனால் அந்த பாலத்தில் 2 பேர் நிற்கிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் ஓட்டு போடுவாங்க எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாருமே ஓட்டு போடுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் விஜய் வந்திருக்காரு, நம்ம தெரு வழியாக போகிறாரு, நம்ம கட்டாயம் பார்ப்போம்னு ஒரு 3 தெரு 4 தெரு வரைக்கும் எல்லாரும் வந்துருவாங்க, பாலத்து மேலே நின்று பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் ஓட்டு போட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம அதில் வந்து கிளாரிட்டி வச்சுக்கணும். வந்ததில் பெரும்பாலானவர்கள் ரசிகர்கள் தான். ஆனால் ரசிகர்கள் தான் தொண்டர்களாக மாறுறாங்கன்னு சேர்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி காலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து தொண்டர்களுக்கு கடிதம் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா, பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என்ன யாராக வந்தாலும் திமுகவை தகர்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இன்றைக்கி விஜய் கூட்டம் நடக்கிறதுனால விஜய் குறிப்பிட்டு தான் சொல்லியிருக்காரு. புதிய எதிரிகள்ங்கிற லெஜிட்டிமேசியும் தகுதி அங்கீகாரமும் விஜய்க்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட மாட்டார் ஸ்டாலின். ஏன்னா அதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது. யாரை நீங்கள் எதிரியாக பார்க்குறீங்கன்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. நான் ஏற்கனவே சொன்னேன், திமுக ரொம்ப பிரில்லியண்ட்டாக காய் நகர்த்திக்கிட்டே இருக்குது. அவங்க வந்து அதில் மாஸ்டர்ஸ் நமக்கெல்லாம் தெரியும். இன்றைக்கு நேரத்தில் வந்து பெரியார்ட்ட பாடம் படித்தவங்க, அண்ணாவுடைய அரிச்சுவடியை பார்த்து வந்தவர், கலைஞர் அதில் மாஸ்டர், அவருடைய மகன் இன்னைக்கு தலைவராக வந்திருக்காரு. பின்னாடி வேறு அடிஷனல் மாஸ்டர்ஸ் வேறு நிறைய பேர் வச்சிருக்காரு. அதனால் வந்து அதில் வந்து பெரிய கிட்டிக்காரங்க. அதில் அடிப்படை பாடம் என்ன சொல்லியிருந்தேன்னா, திமுக ரொம்ப கட்டாயமாக பாஜகவை வளர்த்து விடும், சீமானை வளர்த்து விடும், விஜயை வளர்த்து விடும், அதன் மூலமாக அதிமுகவை தளர்த்தி விடும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ அதிமுக பலவீனம் அடையுது, மற்ற கட்சிகள் 3 கட்சிகள் வந்து வளருது அப்படின்னா டிஎம்கேக்கு லாபம். இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்தா டிஎம்கேக்கு நட்டம். அதிமுக பலமாக முழு பலமாக இருந்தால் பெரிய நட்டம். அப்போ அதிமுக பலனப்படுத்துறதுக்கு எப்படி? ஒன்று நேரடியாக பண்ணுறது, இன்னொன்று பக்கத்தில் இருக்கிற ஆள் அப்படியே நீ பெரிய ஆள் போல, நீ பெரிய ஆள், நமக்கு ஒரு குழப்பம், நம்மளை மட்டும் சுற்றி எல்லாரும் பெரிய ஆள்றான், அப்போ நம்ம பெரிய ஆள் பொழுது. அப்போ அதிமுகவை மன ரீதியாக தளர்வடை செய்யறதுக்கு அவங்களே இப்போ 1008 குழப்பத்தில் இருக்காங்க. வடிவேல் படத்தில் சொன்ன மாதிரி பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களே ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறாங்க. செங்கோட்டை என்ன பண்ணுறது, வைக்கிறதா இல்லையா, போகிறதா, ஓபிஎஸ் என்ன பண்ணுவார், டிடி என்ன பண்ணுவார், ஒரு பெரிய குழப்பத்தில், அதிலே ஒரு கான்கிரீட்டான டிசிஷன் இல்லாமல் இருக்கிறாங்க. பிஜேபி என்ன சொல்லுவோம், இதை திமுக பியூட்டிஃபுல்லாக பயன்படுத்திக்கிது. அப்போ இவங்களே குழப்பத்தில் இருக்காங்கன்னா இவங்க எதிர்கட்சி இல்லை அப்படின்னு காட்டுறதுக்காக. அண்ணாமலை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அவர் நரேந்திர மோடி நேரமும் சொல்லிட்டே இருப்பார் திரு ஸ்டாலின். அது அந்த பக்கம் தான் பிஜேபி தான் பூச்சாண்டி. அது காரணமாக என்ன, அண்ணாமலை என்ன சொன்னார், பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தான் சித்தாந்த மோதல்.
எங்களுக்கு தான் ஏடிஎம்கே டிஎம்கே வித்தியாசம் கிடையாதுன்னு அண்ணாமலை இருக்கும்போது சொன்னார். அந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணாங்க. அப்புறம் நாம் தமிழர் வந்து பெருசாக வளர்த்துவாங்க. அவர் வந்து பெரும் கூட்டம் போடுவார், செருப்படுத்து காட்டுவார், எல்லாம் பண்ணா அவங்களே அப்படி என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் விஜய் வந்து இப்போ விஜய் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து விஜயை வந்து கட்டாயம் என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இல்லை. இப்போ இந்த தடை, இந்த பிரச்சனை அதெல்லாம் போட்டே இருப்பாங்க. 2 வழக்கு அதெல்லாம் ஒரு லைம் லைட்டில் கொண்டு வருது. அப்போ மீடியாக்கெல்லாம் விஜய் மீது வழக்கு, விஜய் மீது வழக்கெல்லாம் போடுவாங்க. அதெல்லாமே நியூஸில் இருந்துகிட்டே அப்படிங்கிறாங்க. விஜய் மீது வழக்கு கைது பண்ண போகிறாங்களா? அது கிடையாது. ஆனால் ஒரு அக்கௌண்ட்டில் ஏற்றிக்கிறக்காக. அப்போ விஜயை அளவாக வளர்த்து விடுவாங்க, சீமான அளவாக வளர்த்து விடுவாங்க, பாஜக அளவாக வளர்த்து விடுவாங்க. அதன் மூலமாக ஒரு அளவுக்கு மேலே அதிமுக வளர்ந்துலாம் பார்த்துக்கிடுவாங்க. அது ஒரு டாக்டிக்ஸ் தான். அதனால் எதிரின்னு அவர் குறிப்பிட்டாரு. அவர் விஜயை வந்து எதிரி அங்கீகாரம் பண்ணிட்டாருன்னு அவர் சொல்லுவார். அவருடைய என்னுடைய எதிரி வந்து மோடி தான் பாரு அப்படிங்களா. இந்த தமிழ்நாட்டில் எனக்கு கண்ணு கெட்டியவர் தூரம் வரை எதிரிகளே இல்லை. யார் சொன்னது? ஜெயலலிதா சொன்னாங்க. அதே மாதிரியான சிந்தனை தான் எல்லாருக்குமே இருக்கும். எஸ் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2011ஆம் ஆண்டில் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்துக்கு இதே திருச்சிக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ஓசி கிடைக்கிறதுல பெரும் சிரமம் வந்தது. ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு அந்தளவுக்குலாம் போகல, ஈஸியாகவே கிடச்சிருச்சு. இதனால் திமுக பி டீம் தான் விஜய்ங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்குது. இல்லை, அவர் ஈஸியாலாம் கொடுக்கல, வந்து பெரும்பாடு பட்டாங்க. அதில் வந்து பெர்மிஷன் கொடுக்கல, பெரும்பாடு பட்டாங்க. ஏன்னா போலீஸ்காரன் நிலைமையை புரிஞ்சுக்கணும். நான் வந்து லா அண்ட் ஆர்டர் போலீஸோட நிறைய நான் பழகிறேன். அதனால் வந்து நிதர்சனமான உண்மை என்னங்கிறது தெரியும் நமக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மரக்கடை பகுதியில் திரு ப. சிதம்பரத்துடைய காரே டிராஃபிக்கில் மாட்டிச்சு. நாங்கள் அவர் வந்து ஏர்போர்ட்லேருந்து ஊருக்கு போகிறா பிளான் பண்ணார், அவரே போக முடியலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது மாதிரி வந்து பெரிய அளவில் வந்து லோக்கலில் பாதிக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் வந்து கடுமையான கஷ்டத்தில் இருப்பாங்க. அவங்க பூரா அந்த கவர்மெண்ட்டை தான் திட்டுவாங்க. இந்த இவர் விஜய் அவர்கள் கூட்டத்தை வந்துச்சுன்னா விஜய் பாதி திட்டுவாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு மாறி திட்டுவாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்களே கூட்டம் போட்டால் கூட வெளியில் தான் போகிறார். உங்களுக்கு சிறுகானூரில் எங்கேயாவது மாதிரி வெளியில் அவுட்டரில் எங்கிட்ட போடுவாங்க. அங்கே ஒரு வயல்வெளி பக்கத்தில் வந்து ஒரு பெரிய திறந்து வச்சிருப்பாங்க. இப்போ மதுரையில் ஒரு மாநாடு நடத்துறாங்களா, அந்த மாதிரி. இது சிட்டிக்குள்ளே வரும்போது ஒரு பெரிய சேலஞ்சாக மாறுது. அப்போ அது ஒரு நடிகர், ஒரு ஸ்டார், பெரிய ஹீரோ, அதில் வந்து மாஸ் ஹீரோ, அதில் வந்து குழப்பம்ல. அதனால் பார்க்கறதுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய பேர் வருவாங்க, அதில் நோ டவுட். ஸோ அதை வந்து அவங்க தவிர்க்கிறதுக்கான வழியை பார்க்கணும் ஃபியூச்சரில். பட் வந்து டிஎம்கே வந்து விஜய்க்கு சாதகமாக நடக்குது அப்படிங்கிற நான் ஏற்க மாட்டேன், பாதகமாக நடக்குங்கிறே நான் ஏற்க மாட்டேன். பெரிய வந்து அவரை பாடாப்படுத்துறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே சொல்கிறது தான். இது விஜய்க்கு மட்டுமே இல்லை, எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்குமே ட்ரை பண்ணி தான். ஒவ்வொருத்தரும் பெர்மிஷன் வாங்குறது அவங்களாம் வெளியே செய்தியாக்க மாட்டாங்க. இவங்க அதையும் செய்தியாக்கிறாங்க. நான் ஆனந்த் போனார், அப்ளிகேஷன் கொடுத்தாரு. நாம் வந்து ஒரு உள்ளரங்கு கூட்டத்தில் ஒரு இது பண்ணோம். நம்ம வந்து ஈரோடு பை எலெக்ஷன் போது அதுலேயே 15 போட்டாங்க. வெளியில் ஸ்பீக்கர் வைக்கக்கூடாது, ஆள் கூட்டக்கூடாது, கொடி மாடக்கூடாது, பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டாங்க. அப்போ ரங்கராஜ் பாண்டேக்கு எதிராக திமுக செயல்படும் சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தெரியுமில்ல. அதனால் இந்த மாநாட்டுக்கான பிரச்சனை, கூட்டத்துக்கான பிரச்சனைன்னு விஜய் கட்சிக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு கோர்ட்டு கேஸ் ஒருத்தர் போடும், ஒரு அசம்பாவிதம் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் கேஸ் போட்டுவிட்டார், இது தமிழ்நாடு அரசு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. அப்போ இவங்க சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் இவ்வளோ நாம்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் இவ்வளோலாம் ஃபாலோ பண்ணாங்க, இதை கொஞ்சம் மீறினாங்க அப்படின்னு. ஸோ அது வந்து எல்லாருக்குமே கொடுக்கக்கூடியதான். விஜய்க்கு தமிழக அரசு சாதகமாகவும் நடக்கல, பாதகமாக நடக்கல. நான் சொன்ன மாதிரி அவர் அளவோடு வளர்வதை விரும்புகிறது. ஆனால் ஒரு அளவோடு தான். அதுக்கு மேலே வளர்ந்தாருன்னா திருப்பி அதையும் ஒரு அமுக்கும் அதில் வந்து. ஏன்னா அதுக்கு மேலே வளர்ந்து கூட அவர் தான் நம்பர் 2 ஆச்சுன்னா அது ஒரு சிக்கல் தான் அவங்களுக்கு. அப்போ விஜய் வந்து ஒரு ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி பிரச்சனை இல்லைங்க, புது பார்ட்டிங்க, நம்ம ட்ரை பண்ணலாங்கன்னு மக்கள்கிட்ட வந்து யோகோபித்த ஆதரவு வந்துச்சுன்னா, அப்படி வராது, ஒருவேளை வந்துச்சுன்னா அதை அமுக்கிறதுக்கும் டிஎம்கே ட்ரை பண்ணும். இப்போ அந்த அளவுக்கு வளரல. விஜய் வந்து ஓகே ஒரு ஆளாக வந்துகிட்டே இருக்கிறார், ஒரு கவனம் பெறுகிறாரு, ஒரு பெரிய மீடியாவுடைய பெரிய அட்டென்ஷன் இருக்குது, சோசியல் மீடியா ஃபுல்லாக இருக்குது, யூத் ஃபோர்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அப்போ அந்த அளவுக்கு கவனம் மட்டும் தான் இருக்குமே தவிர இவரை எதிரியாக பாவிக்கிறக்கோ, இவர் வந்து டார்ச்சர் பண்ணி அனுமதி கொடுக்காம பண்ணுறக்கோ அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இப்போது விஜய் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காரு, டிசம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் பயணம் போகிறாரு. அவருடைய பயணம் எப்படி இருக்குன்னு உங்களுடைய கணிப்பான்? பயணம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு முழுக்க இது மாதிரி பார்க்க வருவாங்க. ஏன்னா நம்ம திரையில் மட்டுமே பார்த்த ஒரு பெரிய ஹீரோ தரையில் வர்றாரு, நம்ம பக்கத்தில் நிற்கிறாருங்க, பார்க்குறதுலாம் இருக்கும். அதே மாதிரி ஒல்லியாக இருக்கிறாரு, அதே மாதிரி வந்து ஸ்மார்ட்டாக இருக்கிறாரு, அதே மாதிரி சிக்கன் இருக்காரு, 50 வயசு மாதிரி தெரியவே இல்லை, அந்த தலையெல்லாம் களைச்சி போட்டு ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறார் அப்படின்னு அது எல்லாமே அந்த ஆசை இருக்கும். ஆண்களுக்கு, பெண்களுக்கு, ரசிகர்களுக்கு, பெரியவங்களுக்கு, வீட்டில் எல்லாருக்குமே இருக்கும். அது கட்டாயம் பார்க்க வருவாங்க. அதில் வந்து ஓட்டில் நான் ஏற்கனவே பேசினாலும் எனக்கு பெரிய மாற்றம் இல்லை. 6லேருந்து 10% வரைக்கும் எடுப்பார். 10% எடுக்கலாம். நம்ம வந்து அதில் நீங்கள் 10% எவ்வளோன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து 6 கோடி வாக்காளர்கள் வாக்கு பதிகிறாங்க வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. 6.3 கோடி வாக்காளர் இருக்கிறாங்க. இப்போ அதில் 6 கோடி வாக்காளர் பதிகிறாங்கன்னே வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. அப்படின்னா 10% 60 லட்சம் வாக்காளர்கள். ஸோ 60 லட்சம் வாக்காளர்கள் ஹியூஜ் நம்பர். நம்ம வந்து சாதாரணமாக வந்து அவ்வளோதானா, 10% தானே அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். நம்ம வந்து எவ்வளோ டிஎம்கே மாதிரியான கட்சி கூட்டுன்னு சேர்த்து 47 தான் வாங்குது. அப்போ தாவேக்கா உடனே 35 வாங்கும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து கற்பனை, அது வந்து அதிதான் அல்லது ஆசை, அது எதுவும் இருக்கலாம். ஸோ ஒரு 10% ஓட்டு வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆனது தான், அது திரும்ப எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ இவர் வந்து யார் தனக்கு வாக்களிக்கலாம்னு நினைச்சிருக்கிறாங்களோ அந்த வாக்குகளை உறுதிப்படுத்துவதற்கு இதுவும் அதிகப்படுத்துவதற்கு இது உதவும். அதனால தான் கூட்டணி வேண்டார். போன மாநாட்டில் மதுரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து கூட்டணியாக போனாலோ தனியானாலும் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம், சிங்கம் சிங்கிளாக வந்தாலும்
அதுதான் ஜங்கிளுக்கு கிங் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ சிங்கிளாக ஏன் வர்றதை பற்றி சொல்கிறாருன்னா இந்த கணக்கு தான் நமக்கு. நாளைக்கு யாரும் கூட்டணி வராமலே போயிட்டா என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு கவலை. ஸோ கூட்டணியாக வந்தாலும் தனியாக வந்தாலும் ஒரு வித்தியாசம் கொண்டு வர முடியும். தனியாக வந்தாருன்னா 10% மேலே எடுக்கிறக்கான ஸ்பேஸ் நான் இப்போ வரைக்கும் பார்க்கல. அதை வந்து உறுதிப்படுத்தும். திருநெல்வேலி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க போகும்போது ஒரு ஃபர்ஸ்ட் செட் நம்ம களத்தை செட் பண்ணி நம்ம ஏடிஎம்கேல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் போகிறார். அவர் ஃபர்ஸ்ட் பிளேயராக வந்து உள்ளே இறங்கி போகும்போது அது ஒரு கவனம் போகும். செகண்ட் ரவுண்டு வேறு திரும்ப போவார். அப்போ வேற ஒரு இடங்களுக்கு போவார். அப்போ வந்து அதிமுக நம்மளை நாடி வருகிறதுங்கிற எண்ணம் மக்களுக்கு வரும். அப்போ இது கவனிக்கிறார். ஸோ அந்த அட்டென்ஷன் இந்த மாதிரி ஒரு பக்கம் திரும்புது. அப்போ நம்ம உள்ள பூந்து போனோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாரு. அது வந்து ஒரு அவருடைய வாக்குகளை உறுதிப்படுத்துறதுக்கு உதவும். இன்னமும் என்னுடைய கருத்தில் நான் மாற்றல. எதிர்க்கட்சி தலைவராகவோ முதலமைச்சராகவோ 2026 திரு விஜய் அவர்கள் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். சார் உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார். தேங்க்யூ மேடம்.